ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சுசுகி கார்கள் நிற்கிது. ஸோ அது இன்றைய நிலவரப்படி சுசுகி கார்கள் எல்லாம் வந்து எவ்வளவு போகுதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு காராக போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அதோட விலைகளையும் கண்டிஷன்களையும் ஃபுல்லாக காட்டுறோம் பாருங்கள். இது வந்து மாலவேல இருக்கிற புஞ்சி கார் நிவாசா. ஸோ நிறைய செகண்ட் ஹேண்ட் கார்கள் வந்து இருக்குது, ஒவ்வொன்றா பார்ப்போம். சுசுகி மட்டும் இல்லை, நிறைய பிராண்டெல்லாம் இருக்குது. எல்லாம் பட்ஜெட்டான விலை குறைஞ்ச செகண்ட் ஹேண்ட் கார்கள் தான் இருக்குது. சரி, ஒவ்வொரு காராக உங்களுக்கு காட்டுறேன். இன்றைய நிலவரப்படி கார்கள் வந்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அதாவது பழைய கார்கள் சுசுகி ஆல்டோலாம் எவ்வளோக்கு போகுதுன்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னு சொன்னால் சுசுகி ஆல்டோ மாருதி 800 போட்டிருக்காங்க. அதோட விலையை பார்ப்போம். இதோட விலை பார்த்திங்கன்னு சொன்னால் மாருதி ஆல்டோ சில்க் சில்வர்னு போட்டிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 42,90,000. பெட்ரோல் மேனுஃபேக்சரிங் இயர் பார்த்திங்கன்னு சொன்னால் 2015, ரெஜிஸ்டர் வந்து 2015, இன்ஜின் வந்து 796 சிசி. இதில் எத்தனையாயிரம் கிலோமீட்டர் ஓடணுன்னு போடலை, ஆனால் வந்து 42,90,000. இது வந்து சுசுகி ஆல்டோ. இதோட கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோ பழசு மாதிரி சொல்ல இயலாது. டேஷ்போர்ட்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் அவ்வளோ க்ளீனாக இருக்குது, புதுசு மாதிரி இருக்குது. இதில் ஒரு டிஸ்பிளே வந்து எடிஷனில் வந்து பூட்டியிருக்காங்க. இதில் ஹேண்ட் பிரேக்லாம் எந்த டேமேஜும் இல்லை, சீட்டுகளும் எந்த டேமேஜும் இல்லை. ஸ்டேரிங் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்டேரிங் எந்த விதமான டேமேஜெல்லாம் ஒன்றுமே இல்லை. டோர்களும் டேமேஜ் இல்லை. ஸோ பாருங்கள், மேலேயும் கண்டிஷன் நல்லா இருக்குது, சீட்டில் நல்லா இருக்குது. நான் சும்மா எடுத்து போடுறேன், உங்களுக்கு அந்த விலைகளை எடுத்து போடுறேன். யாராச்சும் யூஸ் பண்ண இந்த விலைகளை வந்து நான் எடுத்து போடுறேன். தேவையானவங்க வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம், யாருக்காவது உதவியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ பாருங்கள், இந்த கதவெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த டேமேஜும் இல்லை. ஸ்பீக்கர் சிஸ்டம் எல்லாம் இருக்குது. இதிலெல்லாம் காம்பேட்லாம் போட்டு தான் இருக்காங்க. இதில் ஒரு டேஷ்போர்ட் இருக்குது. கண்டிஷன் அவ்வளவு பேட்டாக சொல்ல இல்லாது. என்ன உண்டு, இதில் வந்து இது போடலை, எத்தனை கிலோமீட்டர் ஒன்று தான் போடலை. இன்ஜின்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. நேரடியாக வந்து விசிட் பண்ணி செக் பண்ணலாம். இது வந்து இதோட பின்பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் தாராளமாக 2 பேருக்கு உட்காந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். பின்னால் டிக்கியும் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேஸ்னால் அவ்வளோ இல்லை, சும்மா நார்மலாக ஒரு பட்ஜெட்டாக. இது அப்படியே முன்பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. கண்ணாடி டேமேஜ் இல்லை, மேலெல்லாம் டேமேஜ் இல்லை. இந்த சன்செட் அந்த முன்னுக்கு இதெல்லாமே டேமேஜ் இல்லை. ஸ்டியரிங் நல்லா தான் இருக்குது. அதில் ஒரு ஸ்பேஸாக இருக்குது. இங்கே டோரும் அவ்வளோவா வந்து நல்லா டேமேஜ்னு சொல்ல இல்லாது, நல்லா தான் இருக்குது. ஸோ பின்னுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே பவர் விண்டோ இல்லை, எல்லாம் மெனுவல் தான். நிறைய சுசுகி போட்டிருப்போம் உங்களுக்கு. ஒவ்வொரு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி விலைகள் வந்து மாறுபடும். பாரு, பின்பக்கத்தையும் காட்டுறோம். இதோட பின்பக்கம் இது. வந்து இருக்குது சுசுகி ஆல்டோ 800 போட்டிருக்கு. LXI நம்பர் பார்த்திங்கன்னு சொன்னால் CAI 2935. ரகுனா மோட்டார்ஸில் வாங்கியிருக்காங்க போல இருக்குது. இஞ்சால பார்க்கலாம், சுற்றி காட்டுறோம் பாருங்கள். ஒரு காராக காட்டுறோம். சுசுகி ஆல்டோ 800. இப்படி இஞ்சாலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுசுகி தான் இருக்குது. இதை பாப்பா, இது வந்து சுசுகி கிரே கலர் மாதிரி இருக்குது. இதோட வந்து ஃபஸ்ட்டு எல்லா டீட்டெயிலையும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து உங்களை காரை ஃபுல்லாக சுற்றி காட்டுறோம். இது வந்து மாருதி ஆல்டோ கிரேண்டு போட்டுக்கு. ப்ரைஸ் வந்து 42,90,000. மேனுஃபேக்சரிங் இயர் வந்து 2015, ரெஜிஸ்டர் 2015. இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து 798 சிசி. எல்லாம் போடுங்க. ரிமோட் கீ, அது வந்து 5 ஸ்பீட் கியரு, ஆண்ட்ராய்ட் செட்டப், ப்ளூடூத், MP3, ரிவர்ஸ் கேமரா, USB, அந்த மாதிரி இதில் இருக்கிற டீட்டெயிலெல்லாம் போட்டிருக்காங்க. இதில் இருக்கிற ஆப்ஷன்கள் எல்லாம். இதுக்குலேயும் வந்து கிலோமீட்டர் இந்த போட்டிருக்காங்க. கிலோமீட்டர் தான் பாருங்க, 1,08,38 கிலோமீட்டர் ஓடி இருக்கு போல இருக்குது. அதில் போட்டிருக்காங்க கிலோமீட்டர். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே நம்ம பார்த்தோமே சுசுகி, அதை விட கொஞ்சம் வந்து பழசு மாதிரி தெரியுது. இதில் நல்ல பெரிய ஒரு டிஸ்பிளே போட்டிருக்காங்க, ஆண்ட்ராய்ட் டிஸ்பிளே. நம்ம பார்த்தோமே அந்த சுசுகி, அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் டிஸ்பிளே வந்து சின்னது, இதில் கொஞ்சம் பெருசு. ஆனால் கொஞ்சம் கண்டிஷன் கொஞ்சம் பழசு மாதிரி இருக்குது. அதை கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் பழசாக இருக்குது. இது வந்து கிரே கலர்.
ஸ்டியரிங் வந்து கவரெல்லாம் போட்டிருக்காங்க. பெருசாக டேமேஜ் எல்லாம் ஒன்றுமே இல்லை. சீட்டும் நல்லா தான் புது கண்டிஷனில் தான் இருக்குது. ஹேண்ட் பிரேக்கு, கியர் சிஸ்டம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. எல்லாம் மேனுவல். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு மட்டும்தான் வந்து பவர் விண்டோ வரும். இந்த 2 சுவிட்ச் இருக்குது. பின்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேனுவல் தான் வரும். பின்னுக்கும் காட்டுறோம் உங்களுக்கு. டேஷ்போர்ட்டும் இந்த டேமேஜும் நல்லா தான் இருக்குது. இல்லை யூஎஸ்பி எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே கவர்களும் நல்லா தான் இருக்குது. இது வந்து நல்ல ஒரு கிரே கலர். இது வந்து பின்பக்கம். இதோட நம்பர் வந்து CAH 4158 சுசுகி ஆல்டோ 800. ஆனால் வந்து நல்ல கலர். அந்த கலரோட சில்வரோட இந்த கலர் கொஞ்சம் நல்லா இருக்குது. இதோட பின்பக்கத்தை காட்டுறோம் பாருங்கள். பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பவர் விண்டோ இல்லை, நார்மல் தான். எந்த டேமேஜும் இல்லை. ஆனால் கொஞ்சம் பழசுமாக இருக்குது இந்த கதவு. சீட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 பேர் உட்காந்து போகக்கூடிய மாதிரி தான். அதே மாதிரி தான் உங்கள் லெஞ்சாலையும் கொஞ்சம் கார்கள் இருக்குது. பெண்டா எல்லாம் நிற்கிது. அதையும் கொண்டு காட்டுறோம் உங்களுக்கு. கொண்டா பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு சொன்னால் மாலபேயில் இருக்கிற கொழும்பு மாலபேயில் இருக்கிற புஞ்சு காரி மாசாவில் வந்து நிறைய கார்கள் இருக்குது. இவங்கள்ட்ட வந்து 2-3 பிரான்ச் இருக்குது. ஸோ அது வந்து பெரிய பிரான்ச் இருக்குது. நான் ஏற்கனவே அதோட வீடியோ போட்டிருப்பேன். இது வந்து சின்ன பிரான்ச். இது நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். யாருக்காவது இந்த வீடியோ வந்து உபயோகமாக இருக்கும். யாராச்சும் கார் வாங்குறதுக்கு இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நான் உங்களுக்கு நிறைய கார்கள் அங்கேவே காட்டுறோம். இது வந்து கிரே கலர் சுசுகி. டிஞ்சால பார்ப்போம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீவா ஒன்று நிற்கிது. நல்ல ஒரு லைட் நீல கலரில், டார்க் நீல கலரில் வீவா நிற்கிது. பேரோட வீவா. ஸோ இதில் டீட்டெயிலில் போய்ட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்ட்டு. இந்த வீவா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெரோடுவா கம்பெனி வந்து மலேசியாவோட கம்பெனி. இது பெரோடுவா வீவா லிட்டுன்னு போட்டிருக்கு. இது வந்து ப்ளூ கலர். ஆனால் ப்ளூன்னு சொன்னால் நல்ல ப்ளூ இல்லை, ஒரு டார்க் ப்ளூ. இது ப்ரைஸ் வந்து 42,90,000. பாருங்கள், சுசுகி ஆல்டோ கூட வந்து 42 தான் வருது. ஆனால் சுசுகி ஆல்டோவோட இந்த கார் கொஞ்சம் அட்வான்ஸான கார் தான். இது விலை பார்த்திங்கன்னா 42,90,000 தான் வருது. ஃபுல் ஆப்ஷன் வந்து மேனுவல். ரெஜிஸ்டர் வந்து 2011. இன்ஜின் வந்து 1000 சிசி. சுசுகி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 700 சிசி அப்படி தான் வரும். அந்த பெரோடுவா பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000 சிசி இன்ஜின். அதை விட கொஞ்சம் நல்ல கார் தான் இது. நான் விலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான் சுசுகியோட விலை தான் இதுலையும் போட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இண்டிகேட்டர்லாம் சூப்பராக இருக்குது. இதுலேயும் ஒரு நல்ல ஒரு டேஷ்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோடு வந்து ஒரு பழைய ஒரு பிளேயர் ஒன்று பூட்டியிருக்கு. இது அப்படியே வாரது தான். நீங்கள் எடிஷன்லாம் வந்து போட்டுன்னு சொன்னால் இதில் ஒரு டிஸ்பிளே ஒன்று பூட்டிக்கலாம். ஸோ சீட்டுகளும் பார்த்திங்கன்னு சொன்னால் அதோட ஒரிஜினல் சீட் தான். எந்த விதமாக டேமேஜும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸ்டேரிங்லேயும் டேமேஜ் இல்லை. பெருசாக காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. சும்மா அந்த கண்டிஷன்லையும் அந்த விலையும் காட்டுறான். அதில் பார்த்து சொன்னால் 4 பவர் விண்டோ தான். அதாவது சுசுகியில் வந்து 2 பவர் விண்டோ, 2 வந்து மேனுவல் வரும். இதில் வந்து 4மே பவர் விண்டோ தான். அதாவது விவோவில் இது பாருங்கள். டோரும் வந்து அவ்வளோ டேமேஜ் இல்லை. இதில் ஸ்பீக்கர்லாம் கொடுத்துருக்காங்க. சிஸ்டமாக தான் இருக்குது. இதில் வந்து தண்ணி போத்தலாம் 2 வைக்கலாம். அழகாக இருக்குது. சீட்டு நல்ல சீட். இதெல்லாம் வந்து விவோ வந்து இதோடைய வார சீட் தான் இது. இது வந்து நல்ல ஒரு ப்ளூ கலர் ஒன்று பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இது வந்து பெரோடுவா வீவா அப்படி இருக்கும். பின்பக்கம் காட்டுறோம். இது வந்து இதோட பின்பக்கம். இது எல்லாமே வந்து பவர் விண்டோ தான். இதில் வந்து 3 பேர் தாராளமாக உட்காந்து போகலாம். நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. பின்னுக்கு டிக்கி நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. மேலே பொம்மை குட்டியெல்லாம் வைக்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே இங்கேருந்து பார்க்கக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேலேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு லைட் இருக்குது டோப்பில். வேணுமானாக்கள் விசிட் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணி இன்ஜின் கண்டிஷன்லாம் பார்த்து அவங்களோட பேசி தீர்மானித்து எடுக்கலாம். ஸோ இது வந்து நல்ல ஒரு ப்ளூ கலர். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்டா நிற்கிது. இது வந்து பெண்டா மைக்ரோ பெண்டா நினைக்கிறேன். மைக்ரோ பெண்டாலாம் அவ்வளோ விலை வராது. 35 வரும். 34 போட்டிருக்காங்க. 2015 ரெஜிஸ்டர் பண்ணதும் 34 லட்சம் மைக்ரோ பெண்டா. இல்லை பாருங்கள், ஹுண்டாய் ஒன்று நிற்கிது. ஹையுண்டாய். இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹையுண்டாய் நிற்கிது.
இதோட ப்ரைஸாக பார்ப்போம். ஹையுண்டாய் கம்பெனி வந்து நல்ல கம்பெனி தான். இது வந்து எனக்கு 2016 காராக தான் இருக்கும் எனக்கு இருக்கிறேன். பார்ப்போம். இது 2015 ஹையுண்டாய் ஐயோன் சில்வர். ப்ரைஸ் வந்து 47,90,000. இந்த கிலோமீட்டர் போட்டிருக்கு 56,376 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கான். ப்ரைஸ் வந்து 47,90,000. மேனுஃபேக்சர் இயர் வந்து 2015, ரெஜிஸ்டர் 2015. இன்ஜின் கெப்பாசிட்டி 814 cc, 47,90,000. இது வந்து வெஹிக்கிளோட புத்தகம். இது அதோட கொப்பியும் வச்சுருக்காங்க. டீட்டெயிலில் பார்த்தாச்சு. இனி உள்ள கண்டிஷனில் பார்ப்போம். இதான் வந்து ஹையுண்டாய் ஐயோனோட கார். ஆனால் முன்னுக்கு அந்த டேஷ்பாட்டோட அமைப்பு நல்லா இருக்குது. நம்ம பார்த்த அந்த சுசுகி அந்த பெண்டாவோட இதை பாருங்களேன், நல்ல ஒரு லுக் ஒன்று கொடுக்குது பாருங்கள். நல்ல ஒரு டேஷ்பாட் அமைப்பு. இதில் பாருங்கள், எல்லாமே நீங்கள் டேஷ்பாட் ரிப்போர்ட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஆண்ட்ராய்ட் பிளேயரில் சும்மா நார்மல் பிளேயர் தான். அங்காலே ஒரு டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கதவுலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல டிசைனாக நல்ல அழகாக இருக்குது. சுசுகி ஆல்டோ கம்பேர் பண்ணுறப்போ இதோட கதவுகள்லாம் நல்லா இருக்குது. சீட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மட்டும் ஒரே ஒரு டேமேஜ் இருக்குது. ஸோ இது வந்து சீட்டுகள் நல்லா தான் இருக்குது, அவ்வளோ பழசுன்னு இல்லை. நல்ல ஒரு டிரைவருக்கு நல்ல ஸ்பேஸ். இது வந்து சாவி போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறது. இன்ஜின் அந்த செல்ஃப் ஸ்டார்ட் சுவிட்ச் இல்லை. முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டும் பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பாருங்கள். இது வந்து ஹையுண்டாயோட ஐயோன். பின்னுக்கு போவோம். பவர் விண்டோவா நார்மலாண்டு பார்த்தீங்களா? முன்னுக்கு வந்து பவர் விண்டோ, பின்னுக்கு வந்து பவர் விண்டோ இல்லை. பின்னுக்கு நார்மல் விண்டோ தான். சீட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்குது. பின்னுக்கு அந்த பொம்மை குட்டிலாம் வச்சு போகிற மாதிரி ஹையுண்டாய் நல்ல ஒரு லுக்கான கார். இது என்ன சொன்னால் 53,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். அவ்வளோ பெருசாக வந்து ஓடுற மாதிரி இல்லை. இதெல்லாம் பெண்டா கார். இதெல்லாம் பெண்டா. இதெல்லாம் 2016ஆம் ஆண்டு கார். கம்பெனி மெயின்டெனன்ஸ். ஒரு 44,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் பெண்டா. இதை பாருங்கள், 34,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ரெனால்ட். அங்காலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கார்கள் நிற்கிது. சுசுகி. இதில் பாருங்கள், மாருதி சுசுகி எஸ்டியில் ஒன்று நிற்கிது. இதை பார்ப்போம். மாருதி சுசுகி எஸ்டிலோவை பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. இது மாருதி சுசுகி எஸ்டிலோவா. மாருதி சுசுகி எஸ்டிலோவா பார்ப்போம் அப்படி இருக்குண்டு. இது பார்த்தீங்கன்னா மாருதி சென் எஸ்டிலோ ரெட்டுன்னு போட்டுருக்கு. ப்ரைஸ் வந்து 44,90,000. மேனுஃபேக்சரிங் 2010, ரெஜிஸ்டர் 2010. இன்ஜின் வந்து 998 cc, 1002 cc குறைவு. இதுவும் சுசுகி தான் எஸ்டிலோ. ஆனால் சுசுகி ஆல்டோவோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன ஒன்று, இதில் வந்து ஸ்பேஸ் எல்லாம் நல்ல தாராளமான பெரிய ஸ்பேஸ். இது அதில் நீங்கள் டிஸ்பிளே போட்டாலும் பூட்டிக்கலாம். டேமேஜ் ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் பழைய கண்டிஷன் மாதிரி தான் இருக்குது. பாவிச்ச கார் தானே, ஆனால் நல்ல டிசைன். அந்த கதவை பார்த்தீங்களா, அந்த டபுள் கலர் கொடுத்துருக்காங்க. நல்ல சூப்பராக இருக்குது. பாருங்கள், பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண பெருசாக ஒன்றுமே இல்லை. இது வந்து சீட்டோட கண்டிஷன். டிரைவருக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நாலும் வந்து பார்த்திங்கன்னா பவர் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நாலும் வந்து ஃபுல்லாக பவர் விண்டோ தான். நல்ல கலர், ரெட் கலர் பார்த்தீங்களா, சூப்பர் கலர். இது வந்து பின்பக்கம் பாருங்கள், இது நல்லா தான் இருக்குது. எஸ்டிலோ சுசுகியோட. இது ஒரு சுசுகி ஆல்டோ. இதை பார்ப்போம். இது சுசுகி ஆல்டோவோடது. சுசுகி ஆல்டோ 800. இதோட டீட்டெயிலாக பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்ல கலர், சில்வர் கலர். பார்த்தீங்கன்னா சுசுகியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. டேஷ்போர்ட்டும் வந்து நல்லா தான் இருக்குது. இது ரெண்டு வந்து பவர் விண்டோ. முன்னுக்கெல்லாம் மெனுவல். ஹேண்ட் பிரேக்கில் அந்த டேமேஜ்களும் இல்லை. ஸ்டேரிங்கும் டேமேஜ்கள் இல்லை. என்ன வந்து சீட் வந்து நல்ல புது கண்டிஷனாக இருக்குது. நான் ஏற்கனவே காட்டின 3 சுசுகி ஆல்டோவை விட இதோட சீட் கண்டிஷன் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது. முன்னுக்கு அந்த கவர் எல்லாமே நல்ல புதுசு கண்டிஷனாக இருக்குது. ஸ்டேரிங்கில் எந்த டேமேஜ்களும் இல்லை. சார்ஜர் போர்ட்லாம் வந்து அவங்க பூட்டியிருக்காங்க. டிஸ்பிளே வந்து பூட்டோன்னா பூட்டிக்கலாம். இந்த ஸ்பீக்கர் கூட அவ்வளோ டேமேஜ் எல்லாம் ஒன்றுமே இல்லை. பாருங்கள், எல்லாமே நல்ல புது கண்டிஷனாக இருக்குது இந்த கவர்கள் எல்லாம். சுசுகி ஆல்டோ.
இப்போ பார்த்திங்கன்னா பின்னுக்கு வந்து பவர் விண்டோ இல்லை, சும்மா அந்த கையில் திறக்கிறது தான். சீட்டு வந்து பின்னுக்கு வந்து நல்ல வந்து புதுசாக தான் இருக்குது. எல்லாமே வந்து சுசுகி எல்லாமே ஒரே மாடல் தான், பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி விலை மாறுது. ஸோ அதனால் அந்த கண்டிஷன் மட்டும் உங்களை காட்டுறோம் பாருங்கள். இது பின்பக்கம் இது இந்த போட்டது ஆல்டோ 800 LXi சுசுகி. நல்ல கலரு, இல்லை அடிச்சுக்க ஆல்டோ. இந்த சில்வர் கலர் நல்ல கலர் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுசுகி தான், சுசுகி ஆல்டோ. இதோட ப்ரைஸ் வந்து 41 லட்சம். அது 42, இது 41. இது வந்து 88,352 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கான். பெருசாக வந்து கிலோமீட்டர் ஓடல இது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசாக கிலோமீட்டர் ஓடலை, 88,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கான். பாருங்கள் டிஸ்பிளே பார்த்தீங்களா, ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே எடிஷன்லாம் கூட்டியிருக்காங்க. ஸோ சீட் எல்லாமே நல்ல புது கண்டிஷனில் தான் இருக்குது. டேமேஜுகள் பெருசாக இல்லை. பாருங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் உள்ள டேமேஜுகள் இருந்தால் மேலேயும் நல்லா தான் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து யாருக்காவது கொஞ்சம் பிரயோசனமாக இருக்க மட்டும் தான் எடுத்து போடுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து வெஹிக்கிள்கள், நல்ல பட்ஜெட்டான வெஹிக்கிள்கள், செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்கள், புது வெஹிக்கிள் எங்கேயாச்சும் இருந்தாலும் நான் உங்களுக்கு எடுத்து போடுவேன். பாருங்கள்.